சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்திய வேதத்தில் எந்த வசனம் முதல் வாக்குத்தத்தம், முதல் சுவிசேஷம், முதல் நம்பிக்கை, முதல் தீர்க்க தரிசனம், முதல் சாபம் என்று குறிப்பிடுகிறது? இதற்கான பதிலை தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் பிறந்த தேவனுடைய பதில். உனக்கும் ஸ்திரீக்கும், சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும் மனுக்குலத்திற்கும், சாத்தானுடைய வித்திற்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும், ஸ்திரீயாகிய வித்து இயேசு கிறிஸ்து. அதாவது பவுல் அப்போஸ்தலர் கலேஷியன்ஸ் 3:16 வித்து என்று கிறிஸ்துவை குறிப்பிடுகிறார். கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, மரண பயத்தில் இருப்பவர்களை விடுதலை பண்ணும்படிக்கும் மரித்து உயிர்த்தெழுந்தார். எபிரேயர் 2:14-15 சொல்லப்படுகிறது. சத்திய வேதத்தில் ஆதியாகமம் 3:15 ஒரு பிரதான வசனம், மிகவும் முக்கியமான வசனம். ஏனென்றால் வேதத்தில் அது முக்கிய கருவசனம் என்று கருதப்படுகிறது. பாவம், சாபம், நியாயத்தீர்ப்பு, மீட்பு, நம்பிக்கை, சுவிசேஷம், தீர்க்க தரிசனம், வாக்கு தத்தம் இவை யாவும் அடங்கியுள்ள ஒரே வசனம். தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்திற்கு குமாரன் மூலம் ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. முதலாவது சாபமாக கர்த்தர் சாத்தானை சபித்து பூமியும் சபிப்பதை முதலாவது சாபமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மீட்பரின் வாக்கு தத்தம், இது பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கான முதல் வாக்கு தத்தம். முதலாவது தீர்க்க தரிசனம், இயேசு சாத்தானை சிலுவையில் மரித்து உயிர்த்ததின் நிமித்தம் வெற்றி சிறந்தார். முதல் நம்பிக்கை, பாவம் பிரவேசித்ததின் மூலம், அதன் காரணமாக தேவ திட்டத்தின் மூலம் திரும்பவும் மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இது நிமித்தம் எங்களுடைய ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்கள் ஜெயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. எங்களுக்கு நீர் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.